சாப்பிடுவோம். ஜூஸ் சாப்பிட்றியா? பார்த்தீங்களா, இதெல்லாம் லெதர் பெப்பர்ஸ் அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. ஒளிச்சித்திரம் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரோட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் மியூசியம். நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பிளேஸை பாருங்கள். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நீங்களும் இந்த இடத்தெல்லாம் வந்து தொடாமல் இப்படி மட்டும் எல்லோரும் நல்லா பார்க்கணும். இதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. குழந்தைங்கள்லாம் அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க நீங்களும். இது பாருங்கள், அப்போ இருந்து அந்த அஞ்சல் தலைகள்லாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் காட்டுங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. போன்ஸ் இது அந்த காலத்தில் இருந்தது எல்லாம். இது பார்த்திங்கன்னா புலியோட கால் தடமா. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி தெரியுது? நேச்சுரலாக எல்லாமே இருக்குது இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய crocodile. முதல்ல பார்த்தீங்களா? மான் கொம்பு என்னென்ன விதமானதெல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க அழகாக. லெஜெண்ட்ஸ்லாம் யார் யாரெல்லாம் ஈரோடில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், தீரன் சின்னசாமி அவரோட நினைவிடம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அடுத்து கணித மேதை ராமானுஜர், அவர் வந்து ஈரோட்டில் தான் பிறந்திருக்காரு. அவரோட வீடியோ காமிச்சிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், ஈரோடு வெங்கட்ராமசாமி அவரோடது பார்த்திங்கன்னா நினைவிடம், அவரோட இல்லத்தை காமிச்சிருக்காங்க. அடுத்து இங்கே திருப்பூர் குமரன்